ஹாய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில வந்து நம்ம நார்மலா ஒரு ஃப்ளவர் வரைவோம். இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு காட் இமேஜ் அந்த மாரி எடுத்து வரைவோம். லோட்டஸ் வரைவோங்கிறது நீங்க இந்த மாரி இதுதான் பார்த்துருக்கீங்க நெறையா. இப்போ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிக்சர் தான் வந்து நம்ம வரையிறோம். நீங்க Pinterestல போயிட்டு இந்த கியூபிக் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, அதில நெறையா இந்த ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அந்த மாரி ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும். அத வச்சுட்டு நம்ம வரையிறோம். ஒரு பிக்சர் வந்து வரைஞ்சு, அதில வந்து நம்ம எப்படி கலர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அ இது வந்து நீங்க சொன்ன மாதிரி நீங்க உள்ள வந்து ஒரு லைட் கலர் அந்த மாதிரி குடுத்துட்டு, அதோட அவுட்லைனுக்கு வந்து டார்க் கலர் அந்த மாரி கூட நீங்க குடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி புடிச்சிருக்கோ அந்த மாரி குடுத்துக்கலாம். இல்ல நம்ம ஷேடிங் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ்ல, அந்த மாதிரி கூட நீங்க குடுத்துக்கலாம். இது வந்து எதுக்குன்னா, நீங்க ஒரு கு ஒரு குர்தா போடுறீங்க, கொஞ்சம் ஸ்டைலா அதில ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு போர்டோ, இல்ல ஒரு கேர்ள் இமேஜ் அந்த மாதிரி இந்த மாரி கியூபிக் ஆர்ட்ல எடுத்துட்டு, நீங்க பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இதையும் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட்ல பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து இந்த பிக்சர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து வேணுங்கிற கலர் வந்து இந்த மாதிரி நீங்க காப்பி பண்ணுனதுக்கு அப்புறமா கிளாத்ல ஒரு ஒரு பாக்ஸ்க்குள்ளேயும் வந்து உங்களுக்கு புடிச்ச கலர் வந்து நீங்க குடுங்க. உங்களுக்கு ஃபுல்லா வந்து லைட் ஷேட்ல வேணும் அப்படின்னா வந்து லைட் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி குடுங்க. இல்ல டார்க் ஷேட்ல வேணும்னா டார்க் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி குடுங்க. அந்த மாரி குடுக்கும்போது ரொம்ப அழகா வரும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு சும்மா புடிச்ச மாரி உங்களுக்கு ஒரு பிக்சர் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதில வந்து நமக்கு பெருசா எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்ல. அதனால வந்து சும்மா நான் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணிட்டு அப்படியே காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்க ப்ரஷ் சைஸ் வந்து நம்பர் 6 தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி எல்லா பாக்ஸும் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பிளாக்ல வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நம்ம பிளாக்ல வந்து அவுட்லைன் கொடுக்கும்போது நமக்கு இன்னுமே வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கொஞ்சம் ஃபேன்சியாக ஒரு மல்டி கலரில் வந்து நீங்கள் saree எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதோட ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரில் ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டான பிக்சர் கிடைக்கும். இப்போ வந்து நான் பிளாக் எடுத்திருக்கேன். பிளாக் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி பென்சிலில் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம பிளாக்ல வந்து அவுட்லைன் கொடுக்குறோம். ஆமாம். ஸோ அவுட்லைன் கொடுக்கறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க சைஸ் பார்த்திங்கன்னா நம்பர் 2 யூஸ் பண்ணியிருக்கேன்.
என்னென்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய பிக்சராக எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு இந்த ஒர்க் பண்ணும்போது வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையாக ஒரு ஒரு கலராக எடுத்து எடுத்து அடிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இது பண்ணணும். சரி, இன்னும் உள்ள ஷேடிங் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இதுக்கே வந்து ரொம்ப நமக்கு டைம் எடுக்குது. அதனால் நான் ஷேடிங் ஃபஸ்ட் இதுக்கு கொடுக்கல. சும்மா எடுக்கிற கலர் எடுத்து அப்படியே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இல்லை ஒரு பிக்சரில் நீங்கள் ஷேடிங் மாதிரி கொடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பிக்சராக எடுத்து நான் அதுக்கு ஷேடிங்கும் வந்து கொடுத்து காமிக்கிறேன். இந்த கியூபிக் ஆர்ட்டுக்கே வந்து நம்ம உள்ள ஷேடிங் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆர்ட் பார்த்தது இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா கூகுளில் கூட போய் சர்ச் பண்ணி பாருங்கள். கியூபிக் ஆர்ட், கியூபாய்டு ஆர்ட் அந்த மாதிரி போட்டிங்கன்னாவே வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து வந்துடும். ஒரு பேர்ட் மாதிரி வேணும்னா பேர்ட் மாதிரி வரும், ட்ரீ மாதிரி இருக்கும். ஒரு கேர்ள் ஃபேஸ் வேணும்னா கேர்ள் ஃபேஸ் மாதிரி நிறைய இமேஜஸ் இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப தின்னாக தான் நம்ம லைன் கொடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை. அதனால தான் வந்து நான் நம்பர் 2 வந்து எடுத்திருக்கேன். இடையில வந்து அன்வான்டான சவுண்டு உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு சாரி. என்னென்னா இப்போ எனக்கு வேறு வழி இல்லை, ஹாஃப் இயர்லி லீவாக வேறு போச்சு. அதனால் வந்து இவங்கள வச்சுட்டு வீடியோ எடுத்தால் அது எப்படியாவது இடையில ஏதாவது பேசிடுறாங்க. ஸோ அதுக்கு மட்டும் சாரி. ஸோ இப்போ வந்து ஃபுல் பிக்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நமக்கு அவுட்புட் வந்து இப்படி தான் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான இதுதான் பெயிண்டிங் தான் இது. நம்ம உள்ள ஷேடிங், பிளெண்டிங் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. சும்மா நம்ம கலர் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். நீங்களும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.